நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2024 வருடம் ஆவணி மாதம் 20ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். கனடிய மத்திய வங்கி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான செய்தி. அரசியல் விடயங்களில் கவனம் செலுத்தப் போவதில்லை என கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் தான் நடுநிலை வகிக்கப் போவதாக சந்திரிகா தெரிவித்துள்ளார். ஊவா மாகாண ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார். திருடர்களுடன் சேர்ந்து நாட்டை கட்டி எழுப்ப முடியாது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாடசாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழப்பு. விஜயின் கட்சியை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கமல்ல என்று திமுக அமைச்சர் கூறியுள்ளார். இணையத்தில் வைரலாகி வரும் கௌரி கிஷான் புகைப்படம். இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். கனடாவின் மத்திய வங்கி வட்டி வீதங்களை குறைத்துள்ளது. இன்றைய தினம் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வங்கி வட்டி வீதம் 4.25 வீதமாக பேணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக மத்திய வங்கி வட்டி வீதங்களை தொடர்ச்சியாக குறைத்து வருகின்றது. அண்மையில் பொருட்களின் விலைகள் குறைவடைந்து வரும் நிலையில் இந்த வட்டி வீத குறைப்பு அறிவிக்கப்படுவதாக கனடிய மத்திய வங்கியின் ஆளுநர் TF மெக்கலம் தெரிவித்துள்ளார். எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் நாட்டின் பொருளாதாரம் வேகமான வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டில் பணவீக்கம் தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தால் வட்டி வீதங்களை மேலும் குறைக்க முடியும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அரசியல் விடயங்களில் கவனம் செலுத்தப் போவதில்லை என கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையிலான லிபரல் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கி வந்த NTP கூட்டணி கட்சி ஆதரவை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளது. இதனால் கனடிய அரசியல் வட்டாரத்தில் குழப்ப நிலை உருவாகியுள்ளது. எதிர்வரும் தேர்தல் வரையில் கனடிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை முதன்மை நோக்காக கொண்டு செயல்பட போவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். NTP கட்சி அளித்த வாக்குறுதிக்கு அமைய கொள்கைகளின் பிரகாரம் தொடர்ந்தும் தமக்கு ஆதரவு அளிக்கும் என எதிர்பார்ப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் நடுநிலை வகிக்கப் போவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று அவர் விடுத்த விசேட அறிவிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிட்ட தரப்பொன்றிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக வெளியான தகவல்களையும் சந்திரிகா மறுத்துள்ளார். தேர்தலில் போட்டியிடும் பல வேட்பாளர்கள் தன்னிடம் ஆதரவு கோரிய போதும் அதனை நிராகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊவா மாகாண ஆளுநர் AJM முசமில் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி தனது ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக முசமில் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தில் உள்ள திருடர்களுடன் சேர்ந்து நாட்டை கட்டி எழுப்ப முடியாது என்ற காரணத்தினாலேயே கடந்த காலத்தில் நாட்டை பொறுப்பேற்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வீட்டிலே வைத்து பிரதமர் பொறுப்பையும் ஜனாதிபதி பதவியையும் தந்தபோதும் திருடர்களுடன் டீல் இல்லாத காரணத்தினாலும் திருடர்களுடன் சேர்ந்து நாட்டை கட்டி எழுப்ப முடியாது என்பதாலும் அந்த பொறுப்புகளை நான் மறுத்தேன் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் அமைந்துள்ள உயர்நிலை பாடசாலையில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 சிறார்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் அப்பாலஜி என்ற இடத்தில் அமைந்துள்ள உயர்நிலை பாடசாலையில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் 14 வயதுடைய கோல்ட் கிரே என்ற மாணவன் என ஜார்ஜியா போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கமல்ல என அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார். மேலும் நடிகர் விஜய்க்கு அமைச்சர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், நாங்கள் யாரையும் கண்டு அஞ்ச மாட்டோம், பொறாமை கொள்ள மாட்டோம் என்று குறிப்பிட்டார். மக்கள் ஏற்றுக்கொண்டால் தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்றும் யாரையும் தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் திமுகவிற்கு இல்லை என்றும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். 96 படத்தில் இளவயது ஜானுவாக நடித்த நடிகை கௌரி கிஷான் இப்போது வரிசையாக படங்களில் நடிக்க ஆரம்பித்துள்ளார். மாஸ்டர் மற்றும் கர்ணன் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். ஆனால் அவருக்கு கதாநாயகியாக இன்னும் சரியான படங்கள் அமையவில்லை. சமீபத்தில் பீனிங் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். அந்த படம் பரவலாக பாராட்டுகளை பெற்றது. சினிமா வாய்ப்புகளுக்காக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார். தற்போது கௌரி கிஷான் ஸ்டைலாக கோட் அணிந்து வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு சொல்கின்றது. பூவோடு பேச
வீசாத காற்றென்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. மண்ணில் ஏன் 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 நீயும் வந்தாய் இந்த பெண்மை பூ பூக்கவே. நான் பிறக்கும் முன்னே அடனி பிறந்ததே, நான் பிறக்கும் போது அட உந்தன் கையில் என்னை எந்த தானோ. ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் பின்னணி பாடகி ஜனனி பரத்வாஜ் பேசுகிறேன். ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டெய்னிங் நைட்டில் I will be performing with Rahul Nambiar and all the other Canadian artists. It is on September 20. செவன் நோட்ஸ் இசையில் தென்னிந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களது அசத்தலான பாடல்களுடன் தமிழிசை கலாமன்றம் 11:20 டாக்ஸ் கோட் ரோட் ஸ்காப்ரோவில். ஈஸி என்ஜின் நைட். தொடர்புகளுக்கு 41641455. எங்கிருந்து வந்ததெந்த தங்க நதி, என் எண்ணம் எல்லாம் கொள்ளை போகுதே. எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? போனஸா? அது ஏன் கையில இருக்கு? ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.